Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே அருமையான டேஸ்டான பொட்டேட்டோ குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பொட்டேட்டோ குருமா செஞ்சோம்னா நம்ம எப்பயும் சாப்பிட்றதை விட கண்டிப்பா எல்லாருமே ரொம்பவே அதிகமா சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இந்த குருமா வேற லெவல் டேஸ்டா இருக்குங்க. நம்ம நார்மலா செய்யற பொட்டேட்டோ குருமாவை விட இந்த உருளைக்கிழங்கு குருமா கண்டிப்பா டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்திருக்கேன். கூடவே 4-5 துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்திருக்கேன். கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதோடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்ல அதுக்கு பதிலா தக்காளி கூட சேர்த்துட்டு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் சேர்த்தோம்னா தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அடுத்துதான் ஒரு குக்கரை அடுப்புல வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை இதுல சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 3 சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே சீரகம் சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இப்ப பார்த்தோம்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இருக்கட்டும். இன்னும் இப்போ ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிட்டு இது கூடவே நம்ம மிளகாய் தூள் சேர்க்கலாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்துட்டு உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே ப்ரிப்பரேஷன்லயே நம்ம உருளைக்கிழங்கு குருமா செய்யும் போது இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. இப்ப அடுத்ததான் இதுல மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா இதுல சிறிதளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாங்க. இந்த குருமா செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க. எல்லாருமே ரொம்பவே குயிக்கா இதை செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு ஹோட்டல்ஸ்ல ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற உருளைக்கிழங்கு குருமாவோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. அடுத்ததான் நம்ம பேஸ்ட் அரைச்சு இல்லைங்களா, அந்த மிக்சிலேயே 1 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நான் அதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி உள்ள சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. அடுத்ததா இதுல நம்ம ஒரு 5 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு நான் உருளைக்கிழங்க வேக வைக்கலாம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். நம்ம தேவையான அளவு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம மசாலாஸ் எல்லாம் உருளைக்கிழங்குல நல்லாவே பட்டுட்டு இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் இதோடவே கசூரி மேத்தி சிறிதளவு சேர்த்துக்கோங்க. அப்படி கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா கொஞ்சமா நம்ம மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, அளவாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம இதை சாப்பிடும்போது அப்படியே ரொம்ப நல்லா கிரேவி மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்துருச்சு. இப்போ வா, ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த பொட்டேட்டோ குருமா அவ்வளோ ஒரு கமகமான ஸ்மெல் இருக்குது. இதை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும்.